இன்னைக்கு மாலைபட்சம் கடைசி நாள். இன்னைக்கு என்ன சமையல்னாக்கா, சேனக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன். சேனக்கிழங்கு பிட்லையும் அவரைக்காய் போட்டு வத்த குழம்பும் வச்சிடலான்னு. அதுக்கு அவரைக்காய் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். எப்படி நான் எல்லாத்துக்குமே தக்காளி போடுவேன்றதுனால கூட்டுக்கு ஒரு தக்காளி, வத்த குழம்புக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். புளி ஊற வச்சிருக்கேன். கூட்டுக்கும் வேணும், வத்த குழம்புக்கும் வேணும்னு. இப்ப அரைச்சு விடுறது தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, கடலைப்பருப்பு. இந்த காய்க்கு ஏத்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏத்த மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய், துருவின தேங்காய் இருக்கு. இந்த தேங்காயில பாதி போட்டா கூட போறோம். பருப்பு தனியா கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன் கூட்டுக்கு. பருப்பும் வேக வச்சு வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ரெண்டும் கலந்து போடலாம்னு. அப்பதான் கொஞ்சம் சேர்ந்தாப்புல வரும். நான் 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் கிழங்கு, சேனக்கிழங்கு. இதை நல்லா அலம்பிட்டு ஒரு 4-5 தடவை அலம்பணும். ஏன்னா மண்ணு ரொம்ப இருக்கும், அரிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதனால நல்லா அலம்பிட்டு குக்கர்ல வேக வச்சாதான் இது அரிப்பு கொஞ்சம் நல்லா வேகணும். வேகலைன்னாக்க அரிக்கும். அதனால அதை குக்கர்ல ஒரு விசில் வச்சா கூட போறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு தனியா அதை வேக வச்சுக்கிறேன். இதெல்லாம் கூட்டுக்கு வேண்டியதெல்லாம் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். கூட்டும் வத்த குழம்பும் இப்ப பண்ணிடலாம். இப்ப கூட்டு ரெடி பண்ணிடலாம். நான் வேக வச்சு குக்கர்ல வேக வச்சு வடிய வச்சிருக்கேன் தண்ணிய. அந்த வறுக்க வேண்டிய சாமான்லாம் காமிச்சேன் இல்லையா, அதை வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எண்ணெய் ஊத்திருக்கேன் இதுல. இது கூட்டுக்கு. அதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் வத்த குழம்புக்கு. கூட்டுக்கு இப்ப ரெடி பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு, வெடிக்கிட்டோம். கருவேப்பிலை போடுறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சிருந்தேன், இதுல பாதி. காய் நல்லா வெந்துடுச்சு. அதனால நான் இதெல்லாம் அரைச்சதெல்லாம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் காய போட்டுறேன். புளி தண்ணி ஊத்துக்கிறேன். அரைச்சு வீடு நான் சேனக்கிழங்குல உப்பு போட்டிருக்கேன், அதனால பார்த்து போட்டுக்கலாம். எப்பவுமே இந்த புளி தண்ணியில இதை அரைச்சி விட்டது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொதி வந்த உடனே சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்ப இந்த வத்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, 1 மிளகாய் வத்தல், கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுருவேன். இந்த அவரைக்காவை கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டாக்கா ரொம்ப வேகாது. கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது அவரைக்காய், அதனால ஒரு 4 கொத்தவரங்காவும் போட்டிருக்கேன் இதுல. இதை போட்டுருக்கேன் இதுல. தக்காளி, இது கொஞ்சம் எல்லாம் வதங்கட்டும்.
காயும் தக்காளியும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிளகா அப்படியே போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா புளி தண்ணி விடலாம். அது கொஞ்சம் சிம்லேயே வைக்கிறேன். அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள இது பாருங்க, ஊற்றுட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியா இருக்கு. பாருங்க, இது கொதிய வந்துச்சு. நான் இப்ப இந்த சேனக்கிழங்கு இதில் கொட்டிடுறேன். ஏன்னா இது நல்லா வெந்திருக்கு குக்கர்ல வச்சதுனால. அதனாலதான் வந்து இந்த புளி தண்ணி, இந்த காரம் இதெல்லாம் சேர்ந்தாப்புல ஆனவங்க இதை கொட்டிக்கலாம்னுட்டு. இப்போ இதோட சேர்ந்து ஒரு கொதி வந்தாக்க பருப்பு கொட்டி இறக்கிட வேண்டியதான். தாளிச்சு கொட்டியாச்சு. இப்ப இது கொஞ்சம் வதங்கிட்டான்னு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துட்டு தக்காளியோட சேர்ந்து வதங்கட்டும். அப்போதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். புளி நான் எப்பவுமே கம்மியா தான் விடுவேன். கொஞ்சம் வதங்கட்டும், இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். இது நல்லா வதங்கிடுத்து. இதுல ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் பொடி, மிஷின்ல அரைச்ச சாம்பார் பொடி தான். இது கொஞ்சம் எண்ணெய் வறுபடைக்கும். களியோட சேர்ந்து காயும் நல்லா வதங்கிடுது. இப்ப இந்த புளி ஜலத்தை விட்டாக்க தேவையான உப்பு, நான் காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுருங்க. இப்போ கூட்டு ரெடி ஆயிடுது. வந்து நல்லா கோச்சிட்டு நான் இந்த பயத்தம் பருப்பும் இந்த கரண்டியில 2 கரண்டி தோரம் பருப்பு வேக வச்சிருந்தேன் இல்லையா தனியா, அது 2யும் இதுல கலந்துருக்கேன். இதை கொட்டிடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஆனா காய் நல்லா வெந்திருக்கு. அதனால நம்ம அந்த கரண்டியால நமக்கு கிளறதுக்கு பயமா இருக்கும். ரொம்ப குழஞ்சு போயிடுச்சுனாக்க உரு தெரியாத போயிடும் இல்லையா காய். அதனால நான் ரொம்ப லேசா தான் அதுல கலரி விடுவேன். இது வந்து இந்த காரம் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காயில உப்பு போட்டிருக்கேன். இந்த குழம்பு இந்த புளி ஜலம் எல்லாம் கொட்டினதுக்கு அப்புறமா தேவையான உப்பு வந்து இன்னும் போடல, பாத்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, வத்த குழம்புக்கு இது நம்ம வதக்கிட்டோம். இதுலயே கொஞ்சம் புளி தண்ணி விடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான உப்பு போட்டுருவேன். காயில உப்பு போட்டிருக்கிறதுனால குழம்புக்கு தேவையான உப்பு. புளி வந்து திக்காதான் கரைச்சி விட்டுருக்கேன். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே மேலாகல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு இதை இறக்கிடலாம். நீ பாருங்க, கூட்டு கொதி வந்துடுது. நிறம் நல்லா இருக்கு பாத்தீங்களா. எப்பவுமே சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் கருத்து போயிடும் நறுக்கி கொஞ்ச நாள் வச்சா. நான் அதெல்லாம் நறுக்கிட்டு கையோட வந்து குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தது. இப்ப இது கொதிச்ச உடனே கூட்டு ரெடி, வத்த குழம்பும் ரெடி. இன்னைக்கு சமையல் மாலைபட்சம், லாஸ்ட் நாள் சமையல் ரெடி. நாளைக்கு அமாவாசை, மாலைபட்சம் அமாவாசை நாளைக்கு. இன்னைக்கு அதனால்தான் நான் சிம்பிளா முடிச்சுட்டேன். வேற எதுவும் பண்ணல. ஒரு கறி, எப்படியும் ஒரு கறி ஒரு கூட்டு இருக்கும். நான் இன்னைக்கு கூட்டு வத்த குழம்போட நிறுத்திட்டேன். ஏன்னா நாளை சமையலுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நான் காமிக்கிறேன். இது நல்லா கொதிச்சிடுது. நான் சிம்மில் வச்சிருக்கேன். பெருசா வச்சோம்னா அந்த காயெல்லாம் போய் கீழே போய் கெட்டியா தங்கி போயிடுது, அது அடி பிடிச்சிருமோன்னுட்டு நான் இப்ப போரும் கொதிச்சதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, வத்த குழம்பு ரெடி ஆயிடுது. கொஞ்சமா
வெல்லம் போடுறேன், ஒரு சின்ன துண்டு வெல்லம். இன்னும் கோச்சது போறோம். நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இறக்கும் போது நல்லெண்ணெய் விட்டா வாசனையா இருக்கும் இல்லையா, அதனால இது பாருங்க, இது கோச்சிடுது. இப்ப இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். வத்த குழம்பும் ரெடி, கூட்டும் ரெடி, இன்னைக்கு சமையல் ரெடி.